ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வச்சு தக்காளி சேர்க்காம காரசாரமான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணுற சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, சிறு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி, 6 வரமிளகாய் எடுத்துக்கங்க. அரைக்கிறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயும் புளியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ருசியாக இருக்கும். ஆயில் நிறைய சேர்த்துக்கும் போது உங்களுக்கு 4 நாள் ஆனாலும் இந்த சட்னியானது கெடாது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. பருப்புகள் சேர்த்த உடனே நம்ம கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போய் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான காரசாரமான சின்ன வெங்காய சட்னி ரெடி. இந்த பதிவில் பார்த்த மாதிரி உங்கள் வீட்டில் சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.